இப்போ இந்த தாம்பத்திய உறவு மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்க மாதிரியும், அதனால் பயந்துக்கிட்டு அவங்க தற்கொலை மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதாகவும், இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திருமணமே வேணாம், எனக்கு வந்து இந்த தாம்பத்திய பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்கிறீங்க? இது வந்து காரணம் மக்களோட பதட்டம், தேவையில்லாத பயம். எல்லாருக்குமே ஹார்மோன் நார்மலாக இருந்ததுன்னா எல்லாராலையும் நார்மலான உடலுறவு வச்சுக்கிறது, தாம்பத்திய வாழ வைக்கிறது கஷ்டமே இருக்காது. ஆனால் சரி, இந்த வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முந்தையே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட உறவு இருக்கா பார்க்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை விபச்சாரத்திற்கு போய் ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும்போது விருப்பத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். பயம் இல்லாமல் அதை ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செக்ஷுவல் லைஃப் நார்மலாக இருக்கும். இதனால் பயந்துக்கிட்டு டாக்டராக போகிறாங்க. அதை தவிர அட்வர்டைஸ்மெண்ட்டு, சிட்டுக்குருவி லேகியம், அந்த லேகியம், இந்த லேகியம் அப்படின்னு போய் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். அது போய் நிறையா பேர் லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க. அதனால் நம்ம எது சொன்னாலும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. வெளியிலையும் யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணவும் முடியல அவங்களால. ஸோ இதனால் ஏன் நடக்குதுன்னு, குடிக்கு போதைக்கும் அடிமையாகிறவங்க இருக்காங்க, தற்கொலை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் வருத்தமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக செக்ஸுங்கிறது ஒரு காமன் விஷயம், பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லா சமயத்திலும் செக்ஸு 100% சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறது தப்பு. நம்ம பதட்டத்துலேயோ ப்ரீ ஆக்குபைடாக இருக்கும்போதோ, ஏதோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும்போதோ, நமக்கு விருப்பத்தன்மையோ இல்லை இது பெண்களுக்கும் சரி செக்ஸ் வச்சுக்கிறது இஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும். அது டெம்பரரி. அதை வந்து நம்ம ஏன் அது மாதிரி இருக்குங்கிறத நம்ம ரிலீவாக நைட்டில் நல்ல அட்மாஸ்ஃபியர், நல்ல லைட்டிங், அதாவது இப்போ அப்படின்னா நைட்டுக்குள்ளே லைட்டிங், நான் சொல்கிறது பெரிய பிரைட் லைட்லாம் கிடையாது, நல்ல மியூசிக்கு, அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாக நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஃபோர் பிளேன்னு சொல்லுவோம், நிறைய நேரம் பேசிவிட்டு அப்புறம் நம்ம செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒரு மிஷின் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. நேராக உடல் உறவு தாம்பத்தியம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது பெண்களுக்கு நிறைய பிடிக்கிறது இல்லை. இதனால் மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு பெண்கள் ஒதுக்குறாங்க. அது நம்ம மேலே மிஸ்டேக்கோ அப்படின்னு மக்களுக்கு பயம் வருது. அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து இதை பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம்னாலே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளங்கிறத நிறைய இடத்துல சால்வ் பண்ணுவோம். ஓ, சூப்பர் டாக்டர்.